everyone, welcome back to Laxmi Bridal Makeover. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னலான முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைலில் எப்படி வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் செட் பண்ணுறோம் அண்ட் ஹேர் அக்சசரிஸ்லாம் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் அப்படின்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாக தான் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்து நம்ம சைடில் எடுத்து நான் கிளிப் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் நடுவில் வந்துட்டு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் நான் வந்து கிளிப் பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து நம்ம பஃப் செட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எது வரைக்கும் பஃப் வைக்கணுமோ அந்த அளவு ஹேரை வந்து நான் தனியாக எடுத்து பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற மீதி ஹேருக்கு வந்து நான் கீழே ஒரு பேண்ட் மாதிரி நான் போட்டுக்க போகிறேன். ஹேரை ரெண்டாக பிரிச்சுட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம பஃப் வைக்க போகிறோம். ஸோ அந்தளவு ஹேரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கீழே இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேண்ட் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நான் வந்து ஒரு பேக்ஹோம் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டு செக்ஷன் எடுத்து, அதாவது மிடில் இருக்கிற ஹேரை வந்து பேக்ஹோம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ரெண்டு அது கீழே இருக்கிற லேயரில் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி அதில் ஒரு சைடை பேக்ஹோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இன்னொரு டிவிஷன்லேயும் அதே மாதிரி நம்ம பேக்ஹோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கிற ஹேரையும் நான் அதே மாதிரி சென்டரில் ஒரு செக்ஷன் எடுத்துகிட்டு அதை பேக்ஹோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஹேரையும் நான் அதே மாதிரி இந்த சைடு ஒருக்க பேக்கும் அந்த பக்கம் ஒருக்க பேக்கும் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். இவ்வளோதான். நம்ம பஃப் வந்து இப்போ நமக்கு செட் ஆகிடும். மொத்தமாக நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா கோம் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபுல்லாக எல்லா ஹேரையும் சேர்த்து நல்லா கோம் பண்ணிவிட்டு ஹேர் பின் வந்து குத்திக்க போகிறேன். அந்த இடத்துல பஃப் மாதிரி செட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் ஹேர் பின் வந்து அந்த இடத்துல குத்திட்டேன். அதுக்கப்புறம் அது ஈவன் மோர் நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நான் அதை இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி தெரிகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஹேர் வந்து முன்னாடி நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணியிருந்தோம்ல பார்ட்டிஷன், அதுலேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு இந்த பக்கம் அதே மாதிரி கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வச்சு கவர் பண்ணிட போகிறேன். நல்லா ஷைனிங்காக பாலிஷாக இருக்கிறதுக்காக அந்த பஃப் வந்துட்டு இப்போ நல்லா ஈவனாக நல்லாயிருக்கும் இந்த பஃப் அழகா. அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு ஹேர் பின் குத்திட போகிறேன். இப்போ நம்மளோட பஃப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஃப்ரண்ட்டில் எந்த மாதிரி பண்ண போகிறேன், ஜஸ்ட் ட்விஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ முகூர்த்தமுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா பேக்ஹோம் பண்ணி ஹோலாக பஃப் வைக்கலாம் ரெண்டு சைடும். நான் வந்து இதில் வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் நான் பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் டைட்டாக பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக பண்ணுறேன். இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுக்கலாம். ஓரளவு நான் மீடியமாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் டாங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா கொஞ்சம் ஹேரை மட்டும் விட்டுட்டு மீதி ஹேரை ஃபுல்லாக நல்லா ட்விஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் புல் பண்ணிட்டேன் லைட்டாக. மீதி இருக்க ஹேரை நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி போய் ஹேர் பின் குத்திட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே ரெண்டாக டிவைட் பண்ணி ட்விஸ்ட் தான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சைட் டாங்ஸ் வைக்கல. ஸோ எல்லா ஹேரையுமே சேர்த்து எடுத்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஹேர் பின் குத்திட போகிறேன். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து நெத்திச்சுட்டி வந்து இனிமேலும் வைக்கலாம். இல்லை லென்த்தாக இருக்கிற நெத்திச்சுட்டியாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு பஃப் வைக்கிறதுக்கு முன்னாடியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணலாம். இல்லை இதுக்கப்புறம் அப்படின்னா நீடில் வச்சு உள்ளே விட்டு பின்னாடி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் அட்டாச் பண்ணலாம், ஃபஸ்ட்டும் பண்ணலாம். நான் வந்து ஷார்ட்டாக இருக்கிற நெத்திச்சுட்டி தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் லாஸ்ட் தான் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்டென்ஷன், நம்ம நார்மல் ஜடை பின்னுவோம்ல அந்த எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ பஃப் வச்சோம்ல அந்த ஹேர் எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு அடியிலேருந்து ஒரு லேயர் ஹேர் எடுக்கிறேன். அதை வந்து ரெண்டு டிவிஷனாக எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் அந்த எக்ஸ்டென்ஷனை வச்சிடுறேன். எக்ஸ்டென்ஷனில் வந்து 3 டிவிஷன் இருக்கும் எப்போவுமே. நான் நம்மளோட ஹேர்லேருந்து 2 டிவிஷன் எடுத்து அந்த எக்ஸ்டென்ஷனோட 3 டிவிஷனையும் இந்த பக்கம் ஒரு டிவிஷன், சென்டரில் அந்த 2 ஹேருக்கும் நடுவில் ஒரு டிவிஷன், அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு டிவிஷன் இருக்கிற மாதிரி 3 டிவிஷனையும் அந்த 2 டிவிஷனுக்குள்ளே ஃபிட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா சைட்லேருந்து இன்னொரு டிவிஷன் ஹேர் எடுத்து நார்மல் ஜடை மாதிரி பின்னிடுறேன். பின்னிட்டு ஓரளவு கொஞ்சம் தூரம் பின்னிட்டு விட்டுடலாம். அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷன். அதுக்கப்புறம் இதை 3 டிவைட் பண்ணுறேன் நார்மல் ஜடை போடுறதுக்காக தான். அதை வந்து 2 சைடும் போட்டுட்டு இந்த ஒரிஜினல் ஹேரையும் அதோட சேர்த்து டிவைட் பண்ணிக்கிறேன் 3 தடவை.
நம்ம பின்னுறதுக்கு ஏற்ற மாதிரி 3 டிவைட் பண்ணிவிட்டு பின்ன ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஸ்ட்ராங்காக. இது வந்து நேச்சுரல் ஹேர்ன்றப்போ கலர் மேட்ச் ஆகிடும் கரெக்டாக. நம்ம எப்பவும் போல் நார்மலாக டைட்டாக பின்னிட வேண்டியது தான். மேலே வந்து நம்ம கொண்டை வச்சிடலாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ளஃபியாக, பட் அது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அடுத்த அந்த இடத்துல கொண்டை வச்சிடலாம். நல்லா பின்னிட்டு கீழே வந்து நான் ஹேர் அக்சசரிஸ் வந்து ஒன்று ஜாயின் பண்ண போகிறேன். அது வந்து ப்ரைடுக்கு பண்ணுவாங்கல்ல அந்த அக்சசரி தான். இது வெளியில் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும், இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஷாப்பில் அண்ட் தென் ஃபேன்சி ஸ்டோரில் கூட இப்போலாம் கிடைக்கும். அது நம்ம ஈக்குவலாக அந்த த்ரெட் அளவுக்கு ஈக்குவலாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அதே மாதிரி அந்த 3 இதையும் ஒவ்வொரு டிவிஷனுக்குள்ளே விட்டுறணும். கரெக்டாக ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு த்ரெட் இருக்க மாதிரி, அதுலேயும் 3 த்ரெட் இருக்கும். அதை ஒவ்வொரு டிவிஷன்லையும் வச்சு நல்லா கடைசி வரை பின்னிடணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர் இருக்கும், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரப்பர் பேண்ட் போட்டுடுறேன். அந்த ஹேரில் வந்து கரெக்டாக ரப்பர் பேண்ட் போட்டு அந்த இடத்துல கரெக்டாக டை பண்ணிடுறேன். கீழே அந்த ஹேரை உள்ளே விட்டு நல்லா டை பண்ணிடுறேன். அந்த அக்சசரியை உள்ளே விட்டு நல்லா டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளன் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா சுற்றிடுறேன். ஏன்னா குட்டி குட்டியாக வெளியே நீட்டிகிட்டு இருக்கும்ல, அந்த ஹேர்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்லா உள்ளனை வச்சு சுற்றிட்டு அந்த உள்ளனில் முடிச்சு போட்டுடுறேன். அப்புறம் ஒரு ஹேர் பின் வச்சு அது நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி கீழேயும் நான் ஒரு ஹேர் பின் குத்திடுறேன். இது வந்து மேலே வந்துட்டு நான் வந்து இதை அட்டாச் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஸ்டிச் பண்ணல, நான் சும்மா உங்களுக்காக அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கேன். அது கொண்டையை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றோம். அப்புறம் ஹேர் எது வைக்கணுமோ நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம அக்சசரிஸ். இப்போ நெத்தி சுட்டி வந்து எனக்கு ஷார்ட்டாக இருக்கிறனால நான் அப்படியே சும்மா இது பண்ணிடுறேன். இதை நம்ம ஸ்டிச் பண்ணால் நல்லா நிற்கும். இந்த மாதிரி நெத்திச்சுட்டி வந்து முகூர்த்தம் லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட் நெத்திச்சுட்டியும் நம்ம வைக்கலாம். அந்த ஹேர் ஸ்டைலுக்கு சைடில் இருக்க ஹேர் ஸ்டைலாம் ரொம்ப நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சோன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்க நெத்திச்சுட்டி வைக்கலாம். அண்ட் தென் நான் டாங்ஸ் வந்து செட் பண்ணிடுறேன். இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் முகூர்த்தம் லுக். இன்னும் இது மாதிரி உங்களுக்கு வேறு ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னாலும் மேக்கப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.